வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிகப்பு கூன்வண்டு. இந்த தென்னை மரத்தில் வந்து அதிக பாதிப்பு ஏற்படுத்துகிற சிகப்பு கூன்வண்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் சிகப்பு கூன்வண்டு. இதோட பாதிப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சிகப்பு கூன்வண்டு, இது வந்து அதோட கக்கூன்ஸ், கிராஸ் கக்கூன்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் வந்து தென்னையில் வந்து நிறைய பாதிப்பு நமக்கு ஏற்படுத்துது. இந்த சிகப்பு கூன்வண்டு வந்து எப்படி இந்த மரத்தில் வந்து வரும் அப்படின்னு ரெண்டு விதமாக வந்து அந்த சிகப்பு கூன்வண்டு வந்து இந்த மரத்துக்கு வருது. ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்த காண்டாமிருக வண்டு இருக்கு இல்லையா, அந்த காண்டாமிருக வண்டு வந்து இந்த குருத்தில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துறது மூலிமா வந்துட்டு அது வந்து அந்த அந்த குருத்துல வந்து அது தொலை மேக் பண்ணும். அப்போ வந்துட்டு அந்த வாசத்துக்காக வந்துட்டு இந்த சிகப்பு கூன்வண்டு வந்து அங்கே போய் அட்ராக்ட் ஆகிட்டு அங்கே முட்டையிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்து வயலில் வந்து உழுகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேலையாட்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு இந்த இதில் வந்து காயம் ஏதாவது அறுவல் வச்சோ ஏதோ ஒரு காயம் வந்து நம்ம செஞ்சுறதுனாலையோ மரத்தில் காயம் செஞ்சுறதுனாலையோ அது மூலிமா அதில் வந்து பிசுனேல் ஏதோ ஒரு தண்ணி மாதிரி வந்து வரும். அது மூலிமா பெண் சிகப்பு கூன்வண்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு அட்ராக்ட் ஆகிட்டு அங்கே வந்து முட்டையை வச்சிடும். அது மூலிமா நமக்கு வந்து இந்த சிகப்பு கூன்வண்டோட பாதிப்பு வந்து நமக்கு மரத்தில் ஏற்படும். இப்போது சிகப்பு கூன்வண்டோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது வந்து குருத்து பகுதியில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா பச்சை கலரில் இருக்கிற இலை வந்து நமக்கு பழுப்பு நிறமும் ஆகிடும். தண்டு பகுதியில் பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு தண்டில் வந்துட்டு பென்சில் அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு துளை ஏற்படுத்திருக்கும். அதில் வந்துட்டு அதோட அந்த பிசின் மாதிரி இருக்கிறது வந்து வெளியே வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ள இருக்கிற தண்டை வந்து சாப்பிட்டு அது வந்து அந்த துளை வழியாக தான் வந்து வெளியே அனுப்பும். இது வந்து குருத்தில் அதிக பாதிப்பு இருந்துச்சுன்னா குருத்தே மொத்தமாக சாஞ்சிடும். தண்டு பகுதியில் தான் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி தட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து உள்ள எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டு உள்ள ஹாலோவாக இருக்க மாதிரி நமக்கு வந்து சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு சில டைம் அதிகமான பாதிப்பு இருக்குது அப்படின்னா வந்துட்டு உள்ள வந்து அந்த புழு சாப்பிட்ற சத்தம் கூட நமக்கு வந்து வெளியே கேட்கும். இதெல்லாம் தான் வந்து அதோட பாதிப்பு. இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ வந்து அந்த குருத்து பகுதியில் இருக்குன்னா குருத்து எந்த இடத்துல நமக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல அறுவாள் வச்சு அது ஃபுல்லாக வெட்டி எடுத்து உள்ள இருக்கிற புழுவெல்லாம் வெளியே எடுத்து போட்டதுக்கப்புறமா வந்துட்டு இமிடாக்ளோபிரிட் 1 ml வந்துட்டு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த இடத்துல வந்து ஊற்றி விடலாம். அதே மாதிரி தண்டு பகுதியில் இருந்தாலும் அதே மாதிரி நம்ம செய்யலாம். அது வந்து அடுத்து உள்ள இருக்கிற புழுவெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம இமிடாக்ளோபிரிட் அப்ளை பண்ணலாம். ரொம்ப இதோட பாதிப்பு அதிகமாக இருக்குது, இமிடாக்ளோபிரிட் போட்டு நமக்கு சரியாகல அப்படின்னா சிமெண்ட் வச்சு அந்த இடத்துல வந்து பூசிடலாம். அதுக்கப்புறம் என்னென்ன செஞ்சால் இதை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு எருக்குழி வந்து இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் எல்லாம் பார்த்துக்கணும். அது காண்டாமிருக வண்டு வந்து இந்த மரத்தில் வந்து பாதிக்கப்படாத மாதிரி பார்த்துக்கணும். அப்படியே பாதிக்கப்படாது அதை நம்ம உடனே அப்புறப்படுத்திடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மரத்தில் வந்து எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து இந்த சிகப்பு கூன்வண்டோட பாதிப்பு வந்து நம்ம வந்து மரத்தை பாதுகாத்துக்கலாம். இந்த சிகப்பு கூன்வண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி என்னென்னு பார்த்தோம்னா இந்த பக்கெட் ட்ராப் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த லியூர் இருக்குல்ல, இதை வந்து நாங்கள் இங்கே ஃபிட் பண்ணிடுறோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்குள்ளே வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். தண்ணி ஃபில் பண்ணிட்டு இந்த லியூரை உள்ளே வச்சுட்டு உள்ள அந்த மூடியில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இதை கட்டி ஒரு 7 days கட்டுற விட்டுடலாம். 7 days விட்டோம்னா வந்துட்டு இதுக்கு இந்த லூரில் இருக்கிற வாசத்துக்காக இந்த சிகப்பு பனைவண்டோட பெண் ரெண்டு பூச்சுமே வந்து இதில் அட்ராக்ட் ஆகிட்டு இந்த இதில் வந்து இந்த ஓட்டை வழியாக வந்து உள்ளே வந்து அட்ராக்ட் ஆகி உள்ளே வந்து விழுந்துடும். ஸோ 7 நாள் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா இதில் இருக்கிற எல்லா பூச்சும் இதில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது நம்ம எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறது மூலிமா நம்ம இந்த சிகப்பு பனைவண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். இது இந்த சிகப்பு கூன்வண்டு வந்து எந்த மாதிரி மரத்தில் வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப உயரமான மரத்தில் வந்து பாதிப்பு ஏற்படாது. இந்த இளநிக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த குறுகைய மரம் அந்த மாதிரி மரத்தில் மட்டும்தான் இது வந்து பாதிப்பு ஏற்படும்.